ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஒரு மலை பிரதேசம் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு கேட்டிங்களா, லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி போனோம். இங்கே இப்போது நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்துட்டு தமிழ்நாடு டூரிசத்தில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரைடே நைட்டு வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு தமிழ்நாடு டூரிசம் பஸ்ஸில். நீங்கள் இந்த தமிழ்நாடு டூரிசமில் புக் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்களாக போய் நீங்கள் கொடைக்கானல் விசிட் பண்ணாலும் ஓகே. இங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, கவர் பண்ண வேண்டிய பிளேசஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் இங்கே கிடைக்கிற ஃபுட்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எங்கே ரூம் புக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தோட டீட்டெயில்ஸ், மொத்தமாக பேக்கேஜ் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதோட சேர்த்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட்டு வந்து நம்ம 7:30க்கு சென்னையிலேருந்து கிளம்புனோம். இப்போ வந்துட்டு அரௌண்ட் 9:30 ஆக போது நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு தமிழ்நாடு டூரிசமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ரூம் ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்ரூம் இருக்குது, அண்ட் உள்ளே வந்துட்டு மிரர் இருக்குது, அண்ட் வார்ட்ரோப் இருக்குது, ஒரு பெட், நல்ல தாராளமாக 2 பேர் படுத்து தூங்குற மாதிரி தான் இருக்குது. கிங் சைஸ் பெட் 2, அண்ட் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்காங்க, கர்டைன்ஸ். இதில் இம்பார்ட்டண்ட் ஒன்று என்னென்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த ரூமில், இருங்க காமிக்கிறேன். இந்த டிவி எனக்குள்ள 2 ஷோஃபாஸ்லாம் இருக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நமக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்க்கு போக போகிறோம். என்னென்னா, இங்கே பால்கனி இருக்குது. செம்ம சூப்பராக இருந்தது பால்கனிலேருந்து வெளியில் நம்ம பார்க்குறதுக்கு. இது வந்து வெளியில் ரோடு தான் இருந்தாலுமே நம்ம பால்கனிலேருந்து பார்க்கும்போது அந்த பக்கத்து இருக்க மலை எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்தது. எங்களுக்கு தந்திருக்க ரூம் வியூ வந்து வெளியில் பார்க்குற மாதிரி, சில பேருக்கு வந்துட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளேயே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த வியூ கொடுத்தது சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி நைட் டைமில் இப்படி காஃபி எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது செம்ம சூப்பராக இருக்கும் ஃபீலிங். அண்ட் இங்கே ட்ராயர்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதுதான் ஃபுல் ரூமோட வியூ. ஸோ இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். ரொம்பவே சூப்பராக இருந்தது ரூமு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு லஞ்சும் மத்தியானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 1 o'clock தான் கிளம்புறோம். அவ்வளோ டைம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோக்கஸ் வாக். இது எதுக்கு கோக்கஸ் வாக் அப்படிங்கிற நேம் வந்துச்சுன்னா, கோக்கருங்கிற வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து போகிறதுக்காகவே இந்த பாதையை கட்டியிருக்காரு. ஸோ அவர் பார்த்த வியூலாம் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது விசிட்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இது டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க கோக்கஸ் வாக்குன்றது. ஸோ சொன்ன மாதிரி இந்த வாக்கிங் நம்ம போகும்போது அங்கே இருக்க பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கும் அந்த மிஸ்ட்டு வந்து 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 மறைகிறதுக்கும் சூப்பர் ஃபீலிங்காக இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் இயரில் வந்துட்டு நம்ம ஊட்டி வீடியோ போட்டிருப்போம். அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அங்கே வந்து தொட்டப்பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் போயிருப்போம். அதே மாதிரியே தான் இங்கே இருக்க கோக்கஸ் வாக் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது டெலஸ்கோப்பில் வந்துட்டு ஒரு 5 ரூபாய் டிக்கெட் இருக்குது. நம்ம போயிட்டு டெலஸ்கோப் யூஸ் பண்ணி அங்கேருந்து வியூவும் நம்ம இந்த வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஷாப்பிங்ஸ் இருந்தது. அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து மைசூர், ஊட்டி டூர் எல்லாம் போட்டிருப்போம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு 100 ரூபாய் தான் ஸ்டாண்டர்ட் சைஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே சரியான ஜாஸ்தி மக்களே. கொடைக்கானலில் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஸ்மால் சைஸ் சின்ன ஃபோட்டோ வாங்கணுன்னா கூட நீங்கள் அங்கேருந்து எடுத்து வாங்குறது 150 rupees. இதே வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா அது 300 rupees. இங்கே இருக்கிற எல்லா பிளேசஸுமே அதே அமௌண்ட்டு தான். ஸோ இதுதான் நம்ம அந்த டெலஸ்கோப் வியூலேருந்து வெளியில் அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டெலஸ்கோப் கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து பார்த்தா இந்த மேலேருந்து கீழே பார்க்குற வீடெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி தெரியுது. இதே வந்து ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டெலஸ்கோப் நிற்கவே வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளேருந்து பார்க்கும்போது ரோடு, அங்கே ரோட்டில் போகிற கார் அந்த லெவலுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுது. இங்கே அந்த லெவலுக்குலாம் கிடையாது. நீங்கள் இந்த டூர் பேக்கேஜில் வரலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறபடி நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிளேஸாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த செம்மையான சில் கிளைமேட்டுக்கு நம்ம சுட சுட பாப்கார்னோட இந்த பிளேஸை நம்ம ரசிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிரையாண்ட் பார்க். இந்த பிரையாண்ட் பார்க்கில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட், இந்த ட்ரிப்போட ஃபுல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாமே வந்துட்டு நம்ம பேக்கேஜஸ்லேயே இருக்குது. ஸோ வந்து நம்ம போய் எடுக்கணும்னு தேவையில்லை, கோச் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பார்க் பார்த்திங்கன்னா பிரையான் அப்படின்றவரோட ஞாபகமாக தான் கட்டியிருக்காங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டைம் நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
தமிழ்நாடு டூரிசத்தில் போனதுனால எல்லா இடத்துக்குமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 1 ஹவரில் வரணும், ½ ஹவரில் வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அந்த டைமுக்குள்ளே தான் என்ன பார்க்க முடியுமோ நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு ½ ஹவர் கொடுத்துருந்தாங்க. கோக்கஸ் வாக்கில் வந்து ½ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே ஒரு ½ ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இங்கே கம்பேரிசன் டு ஊட்டி பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ரோஸ் கார்டனில் லாஸ்ட் இயர் நம்ம போனப்போ அப்போ தான் ரோஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரோசஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம ஊட்டியில் கிளாஸ் ஹவுஸ்னு பார்த்துருப்போம் பொட்டானிக்கல் கார்டனில், அதே மாதிரி இங்கேயும் கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. ஆனால் அதில் இது வந்து ஒரு ஸ்மாலர் வெர்ஷன். இதோட நேம்ஸு என்ன ஃபேமிலியிலேருந்து ஆமாம் 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 அப்படி ஆமாம் ஒரே ஒரு எது எல்லாமே எப்படி இது கொடை மாதிரியே முளைக்கும்னு தெரியல. இங்கே இப்போ தான் ஃப்ளவர் ஷோ நடந்திருக்கு. ஸோ நம்மளால் ஓரளவுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் பார்க்க முடியுது. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் மாதிரியே ஒரு டிசைன் பண்ணி ஒரு கார்டனிங் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுக்கடுத்து நமக்கு இங்கேருந்து நம்ம வாக் பண்ணி போட்டிங் போக போகிறோம். அதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது, நம்ம சும்மா 5 மினிட்ஸ் தூரம்லாம் அதுக்குள்ளே நம்ம வாக் பண்ணிடலாம். அப்போ லைட்டாக வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே வந்து அப்பர் லேக் லோயர் லேக்குன்னு சொல்லிட்டு 2 விதமான போட்டிங் இருக்குது. நம்ம போகிறது வந்து லோயர் லேக் தான். இங்கே வந்து வெறும் வந்து பெடல் போட்டும் ரோ போட்டும் மட்டும் தான் இருக்குது. மோட்டர் போட்டு அந்த மாதிரி ஸ்பீட் போட் இதெல்லாம் கிடையாது, வெறும் ரோ போட் தான் நம்ம போயிருக்கோம். சரியாக நம்ம போட்டிங் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு அவங்க கூப்பிட்டு வந்த தமிழ்நாடு டூரிசம் பஸ்லேயே வந்துட்டு அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் நடக்கணும். எந்த ஒரு இடத்துக்குமே வந்துட்டு பஸ்ஸை பக்கத்துலேயே நிறுத்தலை மக்களே. எல்லாமே நிறையா பஸ்ஸஸ்லாம் வந்து பார்க்கிங் கேட்டு வாங்கி பண்ணிடுறாங்க. இவங்க ப்ரீ பிளான்டாக எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் ட்ராபேக்ஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து இதோட பேக்கேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். தமிழ்நாடு டூரிசம் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 7300 ஆச்சு. அண்ட் இது வந்து ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பைட்ட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆகாது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 5000லேயே கவர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். லாஸ்ட் டைம் நம்ம ஊட்டி போனப்போ 5000 தான் ஆச்சு. தட் இஸ் ஓகே, கரெக்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு ரொம்பவே ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஏற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா சாட்டர்டேக்கும் சண்டேக்கும் மட்டும் 3 times ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரைடே நைட்டு நம்ம தான் வாங்கிக்கணும். ஸோ 6 times ஃபுட்டோட 7300 rupees ஒரு ஆளுக்கு உங்கள்கிட்ட ஆகுது. ஸோ மொத்தமாக எத்தனை பிளேஸ் கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு டே இருக்குது, இன்னும் டே 1 மட்டும் தான் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பரான எக்ஸைட்டிங்கான பிளேசஸ்லாம் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மினி டூர் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஊட்டி vlog, மைசூர், பெங்களூர் அண்ட் சேம் டைம் வந்துட்டு பாண்டிச்சேரி நிறைய vlogs போட்டிருக்கோம். சென்னையிலே நிறைய ஏரியாஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ட்ராவல் vlogsன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறையா குக்கிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு 7 o'clock டின்னர் சாப்பிட்டு நம்ம இந்த டே கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. அண்ட் இந்த டூரிசமோட ப்ளஸ் மைனஸ் இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். டாடா, பை பாய்.